இப்போ சிம்ம ராசிக்காரர்கள் எந்தெந்த ராசிக்காரர்களை திருமணம் செஞ்சுக்கிட்டா இவங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும்? சிம்ம ராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்முடைய தனுசு ராசிக்காரங்களை திருமணம் முடிச்சாங்கன்னா அவங்க லைஃப் சூப்பராக இருக்கும், ரொம்ப கேரிங்காக இருக்கும். இவங்க என்ன நினைக்காங்களோ அதை அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கரெக்டாக ஃபாலோ பண்ணி கொண்டு போவாங்க. ஒரு குருவாக இயங்குறவங்க தான் நம்முடைய தனுசு ராசிக்காரங்க. ஸோ அப்போ இங்கே சூரியன், இங்கே குரு, அப்போ கரெக்டான ஒரு ஃபாலோப் இருக்கும். நீங்கள் இந்த இடத்துக்கு போங்க, நீ சொல்கிற விதம் இப்படி மாற்றிக்கோங்க, கரெக்டாக இருக்குன்னு சொன்னால் சிம்மராசிக்காரங்க என்ன பண்ணுவாங்க, கேட்டுக்குருவாங்க. அப்புறம் இவங்களும் ஒரு புரிதலுடன் இருக்கக்கூடிய பாக்கியம் உண்டு. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்முடைய கும்பராசிக்காரங்களை கல்யாணம் முடித்தாங்கன்னா அவங்க லைஃப் சூப்பராக இருக்கும். அதுக்கடுத்து அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்முடைய மேசராசி அன்பர்களை திருமணம் முடித்தாலும் இவங்க லைஃப் கொஞ்சம் என்ன சொல்லணும்னா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக போகக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா சூரியன் இங்கே தான் என்ன பண்ணுறாருன்னா உச்சம் அடைகிறார். ஸோ அப்போ மேசராசிக்காரங்க சிம்மராசிக்காரங்க சொன்னால் ஓகேன்னு ஏற்றுக்குருவாங்க. ஆனால் என்னென்னா ரெண்டு பேருடைய கருத்துக்களும் ஒன்று போல வரும். அப்போ சில நேரங்களில் நீ சொல்கிறதையே நான் கேட்டுருக்கணும் அப்படின்னு திங்க் பண்ணக்கூடிய வாய்ப்பும் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே இயல்பாகவே உண்டு. ஸோ அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இவங்க நம்மளுடைய மிதுன ராசிக்காரங்களை திருமணம் முடித்தாலுமே திருமண வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு லாபத்தையும் வெற்றியும் கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும்.